வெல்கம் டு டைனமிக் கோச்சிங் சென்டர். ஸோ நம்ம இஎஸ்சி பாஸ்ட் கொஷின் பேப்பர்ஸில் வந்து ஹீட் எக்ஸ்சேஞ்சர்ஸ் சம்மந்தமாக பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த வீடியோ புதுசாக வரவங்க இதுக்கு முன்னாடி நம்ம போட்டிருக்க ப்ரீவியஸ் வீடியோஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ கண்டினியூ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக புரிய ஆரம்பிக்கும். ஏன்னா அதுலேயுமே நிறைய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் த ஃபஸ்ட் இயர் நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ அது எல்லாமே கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோஸ்க்கு வாங்க. ஏன்னா இதுலேயுமே வர கொஷின்ஸ் எல்லாமே கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம இந்த கொஷின்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 1997 கேட்டிருக்காங்க. So which one of the following diagrams correctly show the temperature distribution from gas to gas counterflow heat exchanger? ஓகேவா. ஸோ ஆப்ஷன் ஏ வந்து பார்த்திங்கன்னா ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க, அண்ட் ஆப்ஷன் பியும் ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க, அண்ட் ஆப்ஷன் சி கொடுத்துருக்காங்க, அண்ட் ஆப்ஷன் டி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கவுண்டர் ஃப்ளோ ஹீட் எக்ஸ்சேஞ்சரோட தான் கேட்குறாங்க, அண்ட் கிளியர்லி ஆஸ்கிங் கேஸ் டு கேஸ் அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணி கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம சொல்யூஷனுக்குள்ளே போகலாம். ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி, டெம்பரேச்சர் ப்ரொஃபைல் ஆஃப் த கேஸ் டு கேஸ் கவுண்டர் ஃப்ளோ ஹீட் எக்ஸ்சேஞ்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ ப்ரொஃபைல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் வரும். ஸோ இதே ஆப்ஷன் ஏவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு ஃப்ளூயிடுமே ஆக்சுவலாக ஆப்போசிட் டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகணும், கரெக்டாக. ஸோ உங்களுக்கு ஆப்ஷன் ஏ பி ரெண்டுமே கரெக்ட் மாதிரி தெரியும், பட் இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்லோப்பியாக இருக்கும். ஸோ அது தப்பு. ஸோ இப்போ இது ரெண்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரி டெம்பரேச்சர் ஆஃப் த ஹாட் ஃப்ளூயிட், இது எக்ஸிட் டெம்பரேச்சர் ஆஃப் த ஹாட் ஃப்ளூயிட், அண்ட் இந்த பாயிண்ட் வந்து என்ட்ரி டெம்பரேச்சர் ஆஃப் த கோல்ட் ஃப்ளூயிட், அண்ட் இது வந்து எக்ஸிட் டெம்பரேச்சர் ஆஃப் த கோல்ட் ஃப்ளூயிட். ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்ட் ஆன்சர். அண்ட் ஆப்ஷன் சி டி எல்லாமே உங்களுக்கு தப்புங்கிறது ஆல்ரெடி தெரியும். ஸோ நீங்கள் இது ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே புரியும். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஷின்குள்ளே போகலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் வந்து பார்த்திங்க அப்படின்னா கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, அண்ட் பேஸ்ட் ஆன் தீஸ் 4 ஸ்டேட்மெண்ட்ஸ் எந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் கரெக்ட் அப்படிங்கிறது கொஷினாக கேட்டிருக்காங்க. இதுவும் அதே 1997 தான் கேட்டிருக்காங்க. ஸோ த எஃபெக்ட் ஆஃப் ஃபவுலிங் இன் வாட்டர் கூல்டு சிஸ்டம் கண்டென்சர் இஸ் தட். ஸோ ஃபவுலிங் ஃபேக்டரை வச்சு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இட் ரெடியூசஸ் த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வாட்டர். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இட் ரெடியூசஸ் த ஓவரால் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட். Third statement, it reduces the area available for heat transfer. Fourth statement, it increases the pressure drop of water. கிட்டத்தட்ட இதே மாதிரி சிமிலர் கொஷின் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருக்கோம். ஸோ விச் ஆஃப் தீஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு செகண்ட் அண்ட் ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட். அண்ட் ஆப்ஷன் பி வந்து பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் 3 ஸ்டேட்மெண்ட்ஸ் 2, 3 and 4 ஆர் கரெக்ட். ஆப்ஷன் சி வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் அண்ட் ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் ஆர் கரெக்ட். அண்ட் ஆப்ஷன் டி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அண்ட் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் ஆர் கரெக்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபவுலிங் ஃபேக்டரை பொறுத்த வரைக்கும் எந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் கரெக்ட் அப்படிங்கிறது தான் கொஷினாக கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம சொல்யூஷனுக்குள்ளே போகலாம். ஸோ ஜென்ரலாக எஃபெக்ட் ஆஃப் ஃபவுலிங் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த ப்ரோன் யூசேஜ், அதாவது ரொம்ப நாளாக நம்ம அந்த ஹீட் எக்ஸ்சேஞ்சரை வந்து தொடர்ந்து யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால ஸ்கேல் அண்ட் அதர் இம்ப்யூரிட்டி டெபாசிட்ஸ் வந்து இருக்கும். ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபரை வந்து எயிட் பண்ணாமல் தடுக்கும் கொஞ்சம். ஸோ இன்சுலேட்டர் மாதிரி ஆக்ட் பண்ணும். ஸோ பிகாஸ் ஆஃப் த அடிஷ்னல் இம்ப்யூரிட்டி டெபாசிட் ஆன் த சர்ஃபேஸ் அடிஷ்னல் தெர்மல் ரெசிஸ்டன்ஸ் வில் பி ஃபார்ம்டு. ஸோ தெர்மல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் ஹீட் ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. அண்ட் ஓவரால் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் வந்து கண்டிப்பாக இதனால் ரெடியூஸ் ஆகும். ஓகேவா. ஸோ இது மட்டும் ஷியோராக சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு ஒரு பைப்பில் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கும்போது வெறும் கன்வெக்ஷன் மட்டும் கிடையாது, கண்டக்ஷனும் சேர்ந்து தான் நடக்குது. ஸோ தேர்ஃபோர் த ஓவரால் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் வில் பி ரெடியூஸ்ட் அண்ட் த ஹீட் ரேட் வில் ஆல்சோ பி ரெடியூஸ்ட். ஸோ ஜென்ரலாக அதை நீங்கள் ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஓவரால் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட்டோட எக்ஸ்பிரஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா போகலாம். கண்டக்ஷனோட ரெசிஸ்டன்ஸ் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபவுலிங் ஃபேக்டரும் வந்து பார்த்திங்கன்னா எஃபெக்டில் வரும். ஓகேவா. அவுட்டர் சர்ஃபேஸ் அண்ட் இன்னர் சர்ஃபேஸில். அண்ட் இம்ப்யூரிட்டி டெபாசிட் ஆன் த சர்ஃபேஸ் அப்ஸ்ட்ரக்ட்ஸ் த ஃப்ளோ ஆஃப் ஃப்ளூயிட் அண்ட் தேர்ஃபோர் ப்ரெஷர் ட்ராப் வில் இன்க்ரீஸ். கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இம்ப்யூரிட்டி டெபாசிட்னால வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளோ ஆஃப் ஃப்ளூயிட் வந்து தடுக்கப்படும். ஸோ அப்போ ப்ரெஷர் ட்ராப்பும் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லலாம். அண்ட் ஆல்சோ ஃபவுலிங் ஃபேக்டர் இன்க்ரீசஸ் வித் த இன்க்ரீசிங் டெம்பரேச்சர் அண்ட் டிக்ரீசிங் வெலாசிட்டி. ஜென்ரலாக ஃபவுலிங் ஃபேக்டர் வந்து பார்த்திங்கன்னா வில் இன்க்ரீஸ் வித் இன்க்ரீசிங் டெம்பரேச்சர், வேறஸ் வெலாசிட்டியை பொறுத்த வரைக்கும் அது வந்து டிக்ரீஸ் ஆகும்னு சொல்லலாம். ஸோ அப்போ கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன் ஏ, அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஸ்டேட்மெண்ட் 1 படிச்சிடுறேன். இட் ரெடியூசஸ் த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வாட்டர். ஸ்டேட்மெண்ட் 2 கரெக்ட். இட் ரெடியூசஸ் த ஓவரால் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட். அண்ட் ஸ்டேட்மெண்ட் 4 வந்து பார்த்திங்கன்னா இட் இன்க்ரீசஸ் த ப்ரெஷர் ட்ராப் ஆஃப் வாட்டர். ஓகேவா. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஷின்குள்ளே போகலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அசர்ஷன் அண்ட் ரீசன் டைப். யூஸ்வலாகவே இஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கொஷின்ஸ் நிறையவே வரும். அண்ட் கேட்லேயும் கொஞ்சம் இப்போல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் இந்த கொஷின் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க. அண்ட் ஃபர்தராக இனிமேல் வர எல்லா கொஷின்ஸ்க்குமே வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன்ஸ் வந்து நான் கொடுத்துருக்க மாட்டேன். ரீசன் என்ன அப்படின்னா இதே 4 ஆப்ஷன் தான் வரும் எல்லா அசர்ஷன் அண்ட் ரீசன் டைப் கொஷின்ஸ்க்கும்.
ஸோ அசர்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா the LMTD for the counter flow is larger than parallel flow for a given temperature of inlet and outlet. ஸோ ரெண்டு ஃப்ளூயிட் இருக்குது, ஹாட் ஃப்ளூயிட் அண்ட் கோல்டு ஃப்ளூயிட் அப்படின்னா அந்த ஹாட் ஃப்ளூயிட் அண்ட் கோல்டு ஃப்ளூயிட் டெம்பரேச்சர்ஸை ஃபிக்ஸடாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா பேரலல் ஃப்ளோவோட எல்எம்டிடியை விட கவுண்டர் ஃப்ளோவோட எல்எம்டிடி அதிகம் அப்படிங்கிறது அசர்ஷன் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ரீசன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டெஃபினிஷன் ஆஃப் எல்எம்டிடி இஸ் சேம் ஃபார் போத் கவுண்டர் ஃப்ளோ அண்ட் பேரல் ஃப்ளோ. இந்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா இமீடியட் நெக்ஸ்ட் இயரில் கேட்டிருக்காங்க 98ல். ஸோ அந்த 4 ஆப்ஷன் எப்பவுமே காமனாக இருக்கும் அசர்ஷன் அண்ட் ரீசன் டைப் கொஷின்ஸ்க்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதில் ஆப்ஷன் ஏ வந்து பார்த்தீங்கன்னா போத் அசர்ஷன் அண்ட் ரீசன் ஆர் ட்ரூ அண்ட் ரீசன் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் அசர்ஷன். ஆப்ஷன் பி வந்து பார்த்தீங்கன்னா போத் அசர்ஷன் அண்ட் ரீசன் ஆர் ட்ரூ பட் ரீசன் இஸ் நாட் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் அசர்ஷன். ஆப்ஷன் சி வந்து பார்த்தீங்கன்னா அசர்ஷன் இஸ் ட்ரூ பட் ரீசன் இஸ் ஃபால்ஸ். ஆப்ஷன் டி வந்து பார்த்தீங்கன்னா அசர்ஷன் இஸ் ஃபால்ஸ் பட் ரீசன் இஸ் ட்ரூ. ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக ஆப்ஷன் பி தான். ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் படிச்சிருந்தீங்கனாலே, நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ் வாட்ச் பண்ணியிருந்தீங்கனாலே தெரியும் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்ட். ஏன்னா செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா டெஃபினிஷன் ஆஃப் எல்எம்டிடி சேம் ஃபார் போத் கவுண்டர் ஃப்ளோ அண்ட் பேரல் ஃப்ளோ. எஸ், டெஃபினிஷன் சேம் தான், எக்ஸ்பிரஷன் கூட சேம் தான். எல்எம்டிடி வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா வில் பி கால்குலேட்டட் as θ1 minus θ2 divided by ln of θ1 by θ2. பட் இதில் θ1 அண்ட் θ2 வேல்யூஸ் மட்டும் கண்டிப்பாக மாறும் ஃபார் கவுண்டர் ஃப்ளோ அண்ட் பேரல் ஃப்ளோ. ஸோ ஸ்டேட்மெண்ட் 2 கரெக்ட். ஸ்டேட்மெண்ட் 1 வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட். நமக்கு தெரியும் θ LMTD வேல்யூ ஃபார் கவுண்டர் ஃப்ளோ வில் பி ஹையஸ்ட். அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிராஸ் ஃப்ளோ வரும். அதுக்கப்புறம் லீஸ்ட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா பேரல் ஃப்ளோ வரும். இப்போ கம்பேரிசனே கவுண்டருக்கு அண்ட் பேரலுக்கு மட்டும்தான். ஸோ அப்போ கவுண்டர் தான் ஜாஸ்தி, அதை தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டேட்மெண்ட் ஏவும் கரெக்ட் தான். பட் நோவேர் இட் இஸ் பீன் கனெக்டட் ஆஸ் எ எக்ஸ்பிளனேஷன். அதாவது ரீசன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்ட் எக்ஸ்பிளனேஷனாக இல்லை அசர்ஷனுக்கு அப்படிங்கிறது தான் கரெக்ட். ஸோ அப்போ ஆப்ஷன் பி தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட் ஆன்சர். ஸோ எப்போவுமே இந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. LMTD ஆஃப் த கவுண்டர் ஃப்ளோ வில் பி கிரேட்டர், நெக்ஸ்ட் திங் வில் பி கிராஸ் ஃப்ளோ அண்ட் த லீஸ்ட் வில் பி ஃபார் parallel flow. And LMTD definition is same for both counter flow and parallel flow. And counter flow ஓட diagram உங்களுக்கு தெரியும். ஸோ இது inlet temperature of hot fluid, the exit temperature of hot fluid, இது inlet temperature of cold fluid, இது exit temperature of cold fluid. நெக்ஸ்ட் parallel flow diagram பார்த்தீங்க அப்படின்னா என்ட்ரி டெம்பரேச்சர் ஆஃப் ஹாட் ஃப்ளூயிட் அண்ட் கோல்ட் ஃப்ளூயிட் ஒரே டைரக்ஷன்லேயே இருக்கும். ஸோ அதனால தான் parallel flow heat exchanger. ஸோ கேபிட்டல் T1 என்ட்ரி டெம்பரேச்சர் ஆஃப் ஹாட் ஃப்ளூயிட், இது என்ட்ரி டெம்பரேச்சர் ஆஃப் கோல்ட் ஃப்ளூயிட் ஸ்மால் T1. அண்ட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேபிட்டல் T2 எக்ஸிட் டெம்பரேச்சர் ஆஃப் ஹாட் ஃப்ளூயிட் அண்ட் இது வந்து எக்ஸிட் டெம்பரேச்சர் ஆஃப் த கோல்ட் ஃப்ளூயிட் விச் இஸ் ஸ்மால் T2. அண்ட் டெஃபினிஷன் வைஸ் இட் இஸ் ஒன் அண்ட் த சேம். ஸோ போத் A அண்ட் R ஆர் கரெக்ட் பட் R இஸ் நாட் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன். எதனால அப்படிங்கிறத வந்து ரீசன் சொல்லலை. ஓகேவா? ஸோ அப்போ அதனால ஆப்ஷன் பி தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட் ஆன்சர். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஷின்குள்ளே போகலாம். ஸோ இந்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு இமீடியட் இயர் 1999 வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேட்டிருக்காங்க. த கிராஸ் ஃப்ளோ type air heater has an area of 50 meter square. ஸோ ஏரியா வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கிராஸ் ஃப்ளோ டைப் ஹீட் எக்ஸ்சேஞ்சர்னு கொடுத்துருக்காங்க. ஓவரால் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் இஸ் 100 watts per meter square. ஸோ U வேல்யூ கொடுத்துருக்காங்க. The heat capacity of both hot and cold stream is 1000 watts per meter Kelvin. The value of NTU is அப்படின்னு. ஸோ ஹீட் கெப்பாசிட்டி வேல்யூ வந்து உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ விச் இஸ் மாஸ் ஃப்ளோ ரேட் இன்டூ ஸ்பெசிஃபிக் ஹீட் வேல்யூ. பட் ஃபார் ஹாட் ஃப்ளூயிட் அண்ட் கோல்ட் ஃப்ளூயிட் ரெண்டுமே சேம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. NTU வேல்யூ எவ்வளோ அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ வந்து பார்த்தீங்கன்னா 1000, ஆப்ஷன் பி 500, ஆப்ஷன் சி 5 அண்ட் ஆப்ஷன் டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0.2. ஸோ இப்போ சொல்யூஷனுக்குள்ளே போகலாம். ஸோ ரொம்பவே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஒரு ப்ராப்ளம். ஏரியா கொடுத்துருக்காங்க, ஓவரால் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் U வேல்யூ கொடுத்துருக்காங்க அண்ட் சி மினிமம் சி மேக்ஸிமம் தெர்மல் கெப்பாசிட்டி வேல்யூஸ் ரெண்டுக்குமே சேம்னு கொடுத்து 1000 watts per meter Kelvin அப்படிங்கிறத கொஷினில் கொடுத்துருக்காங்க. நமக்கு நம்பர் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் யூனிட்ஸ் அப்படிங்கிறதுக்கு ஃபார்முலா தெரியும் விச் இஸ் UA by C minimum. ஸோ 3 வேல்யூமே கொடுத்துருக்காங்க. போட்டிங்க அப்படின்னா டேரெக்டாகவே ஆன்சர் வந்துடும். ஸோ உங்களுக்கு கால்குலேட் பண்ண ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 5 வருது. ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் சி. ஸோ ரொம்பவே சிம்பிளான ப்ராப்ளம். நம்ம நெக்ஸ்ட் கொஷின்குள்ளே போகலாம். ஸோ ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான கொஷின். இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து ஃபர்தராக வர கேட் கொஷின் பேப்பர்ஸ்லேயும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். தி ஈக்குவேஷன் ஆஃப் எஃபெக்டிவ்னஸ் அப்படின்னு சொல்லி அவங்க எஃபெக்டிவ்னஸ் எக்ஸ்பிரஷன் ஒன்று கொடுத்துட்டாங்க. ஸோ எஃபெக்டிவ்னஸ் இஸ் given by 1 minus e power minus NTU அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆஃப் த ஹீட் எக்ஸ்சேஞ்சர் இஸ் வேலிட் இந்த கேஸ் ஆஃப், அதாவது எந்த கேஸுக்கு வந்து எந்த கேஸுக்கு வந்து ஹீட் எக்ஸ்சேஞ்சரோட எஃபெக்டிவ்னஸ்க்கு இந்த எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கொடுத்து 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ வந்து பார்த்தீங்கன்னா பாயிலிங் அண்ட் கண்டென்சிங் ஃபார் பேரல் ஃப்ளோ. ஆப்ஷன் பி பாய்லர் அண்ட் கண்டென்சர் ஃபார் கவுண்டர் ஃப்ளோ. ஆப்ஷன் சி பாய்லர் அண்ட் கண்டென்சர் ஃபார் போத் பேரலல் அண்ட் கவுண்டர் ஃப்ளோ. ஆப்ஷன் டி கேஸ் டர்பைன் ஃபார் போத் பேரலல் அண்ட் கவுண்டர் ஃப்ளோ.
ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின். நம்ம இது வரைக்கும் இந்த ரிசல்ட்டை நம்ம யூஸ் பண்ணி நம்ம பண்ணியிருக்கோம். பட் அந்த ரிசல்ட்டே எங்கேருந்து வந்துச்சு, எப்போ வேலிட் அப்படிங்கிறது ஒரு கொஷினாக கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன்ஸ்குள்ளே போகலாம், நம்ம சொல்யூஷனுக்குள்ளே போகலாம். ஸோ எஃபெக்டிவ்னஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரலாக பேரல் ஃப்ளோ ஹீட் எக்ஸ்சேஞ்சருக்கு வந்து இதுதான் ஃபார்முலா. சிமிலர்லி கவுண்டர் ஃப்ளோ ஹீட் எக்ஸ்சேஞ்சருக்கு வந்து பார்த்திங்கன்னா எஃபெக்டிவ்னஸ்க்கு இதுதான் ஃபார்முலா. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சிங்கிற கேபிட்டல் சிங்கிற டேர்ம் இருக்குது, விச் இஸ் சி மினிமம் பை சி மேக்ஸிமம். நமக்கு சி அப்படிங்கிறது தெரியும், தெர்மல் கெப்பாசிட்டின்னு. ஸோ இப்போ நம்ம இதை என்னென்னு சொல்லலாம்னா தெர்மல் கெப்பாசிட்டி மினிமம்னு சொல்லலாம். சிமிலர்லி டினாமினேட்டரில் இருக்க அந்த டேர்மை வந்து பார்த்திங்க அப்படின்னா அகைன் தெர்மல் கெப்பாசிட்டி மேக்ஸிமம்னு சொல்லலாம். ஓகே, அப்போ இந்த கேபிட்டல் சிக்கு பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா தெர்மல் கெப்பாசிட்டி ரேஷியோ. தெர்மல் கெப்பாசிட்டி ரேஷியோ. ஓகே, ஸோ இப்போது சப்போஸ் நீங்கள் சி வேல்யூ வந்து தெர்மல் கெப்பாசிட்டி ரேஷியோ வந்து 0 அப்படிங்கிறத வந்து இந்த எக்ஸ்பிரஷன்லையும் சரி இந்த எக்ஸ்பிரஷன்லையும் சரி சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஷினில் கொடுத்துருக்க அந்த எக்ஸ்பிரஷன் வந்து வந்துடும். நீங்கள் வேணால் இந்த இடத்துல சிங்கிறத 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த இடத்துலையும் சிங்கிறத 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த எக்ஸ்பிரஷன் வந்துடும். அதாவது இது ரெண்டுமே வந்து ஒரே எக்ஸ்பிரஷனை ஃபெச் பண்ணும். ஓகேவா? ஸோ இந்த சி வந்து எப்போ 0 ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சி மினிமம் பை சி மேக்ஸிமம்னு இருக்கிற அந்த எக்ஸ்பிரஷனில் வந்து சி மேக்ஸிமம் வில் டென் டு பிகம் இன்ஃபினிட்டி. ஓகேவா? ஸோ இன் தட் கேஸ் எனிதிங் பை இன்ஃபினிட்டி வில் மேக் சி வேல்யூ டு பி 0. ஸோ இது எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாய்லர் ஃபேஸ் சேஞ்ச் நடக்கும்போது நடக்கும். அதாவது ஃபேஸ் சேஞ்ச் எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 விதமான இது நம்ம ஸ்டடி பண்ணியிருப்போம், எவாப்ரேட்டர் அண்ட் கண்டென்சர். இந்த 2 கேஸ்க்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது பாசிபிள். ஓகேவா? ஸோ அப்போது ஐ கேன் சே தட் உங்களுக்கு கரெக்டாக ஆப்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாய்லிங் அண்ட் கண்டென்சர் ஃபார் போத் பேரலல் அண்ட் கவுண்டர் ஃப்ளோ அப்படிங்கிற ஆப்ஷன் சி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்ட் ஆன்சர். ஸோ ஃபேஸ் சேஞ்ச் நடக்கும்போது பேரலல் அண்ட் கவுண்டர் ஃப்ளோங்கிறது இம்மெட்டீரியல், பிகாஸ் ரெண்டுக்குமே எஃபெக்டிவ்னஸ் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று தான் வருது. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஷினுக்குள்ளே போகலாம். ஸோ இந்த கொஷின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ESC 2001 கேட்டிருக்காங்க. Which one of the following heat exchanger gives parallel straight line pattern of temperature distribution for both hot and cold fluid? ஸோ உங்களுக்கு டெம்பரேச்சர் டிஸ்ட்ரிபியூஷன் உங்களுக்கு தெரியும், பேரல் ஃப்ளோக்கு ஒரு டயக்ராம் போடுவீங்க அண்ட் கவுண்டர் ஃப்ளோக்கு ஒரு டயக்ராம் போடுவீங்க. எப்போ வந்து பேரலல் ஸ்ட்ரெயிட் லைன் பேட்டர்ன் ஆஃப் டெம்பரேச்சர் டிஸ்ட்ரிபியூஷன் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பேரல் ஃப்ளோ வித் அன்ஈக்குவல் ஹீட் கெப்பாசிட்டிஸ், ஆப்ஷன் பி கவுண்டர் ஃப்ளோ வித் ஈக்குவல் ஹீட் கெப்பாசிட்டிஸ், ஆப்ஷன் சி பேரலல் ஃப்ளோ வித் ஈக்குவல் ஹீட் கெப்பாசிட்டிஸ் அண்ட் ஆப்ஷன் டி கவுண்டர் ஃப்ளோ வித் அன்ஈக்குவல் ஹீட் கெப்பாசிட்டிஸ். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின். ஆல்ரெடி நம்ம நிறைய டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேட்லேயும் சரி ESCலையும் சரி பேலன்ஸ்டு கவுண்டர் ஃப்ளோ ஹீட் எக்ஸ்சேஞ்சர் அதோட கண்டிஷன்ஸ் அதெல்லாம் பார்த்துருந்தோம். இப்போ அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா அந்த பேலன்ஸ்டு கவுண்டர் ஃப்ளோ ஹீட் எக்ஸ்சேஞ்சரில் உள்ள ஒன் ஆஃப் த இன்ஃபரன்ஸ் ரிசல்ட்டை வந்து கொடுத்துட்டு அது எந்த இதுக்கு பொருந்தும் அப்படிங்கிறத ஆப்ஷன்ஸாக கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம சொல்யூஷனுக்குள்ளே போகலாம். ஸோ ஜென்ரலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா பேலன்ஸ்டு கவுண்டர் ஃப்ளோ டைப் ஆஃப் ஹீட் எக்ஸ்சேஞ்சருக்கு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட் லைன் பேட்டர்ன் வரும், இல்லைனா கொஞ்சம் கர்வாக தான் வரும். ஸ்ட்ரெயிட் லைன் பேட்டர்ன் வந்து அதுக்கு தான் வரும் பேலன்ஸ்டு கவுண்டர் ஃப்ளோ. ஸோ பேலன்ஸ்டு கவுண்டர் ஃப்ளோனா என்ன மீனிங் அப்படின்னா தெர்மல் கெப்பாசிட்டி மினிமமும் தெர்மல் கெப்பாசிட்டி மேக்ஸிமமும் சேம், which means mass flow rate of hot fluid into specific heat of hot fluid is same as that of mass flow rate of cold fluid into specific heat of cold fluid அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அண்ட் இதில் வேறு என்ன இன்ஃப்ளன்சஸ் நம்ம பார்த்துருந்தோம் அப்படின்னா தீட்டா LMTD அப்படிங்கிறதும் தீட்டா அரித்தமேட்டிக் மீன் டெம்பரேச்சர் டிஃபரன்ஸும் ஒன்று தான் by applying L'Hospital rule, so that it will be equal to either theta 1 or theta 2. இதையும் நம்ம சொல்லலாம். அண்ட் ஆல்சோ ஸ்ட்ரெயிட் லைன் பேட்டர்ன் ஆஃப் டெம்பரேச்சர் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து இருக்கும் ஹாட் அண்ட் கோல்ட் ஃப்ளூயிடுக்கு நடுவில் அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ இப்போ கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் பி, விச் இஸ் கவுண்டர் ஃப்ளோ டைப் வித் ஈக்குவல் ஹீட் கெப்பாசிட்டிஸ். அந்த மாதிரி ஈக்குவலாக இருக்கணும், விச் மீன்ஸ் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சி ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா 1ன்னு வந்துடும். பிகாஸ் உங்களுக்கு சி வந்து பார்த்திங்கன்னா சி மினிமம் பை சி மேக்ஸிமம். ஸோ சி வேல்யூ 1 அப்படிங்கிற அந்த கேஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இங்கே. ஓகே, so if C minimum by C maximum equal to 1 in the counter flow heat exchanger, the temperature profile will be linear and temperature difference between hot and cold fluid will be same at every section, and LMTD becomes AMTD, which is theta 1 or theta 2. Okay, so இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஷினுக்குள்ளே போகலாம். ஸோ இந்த கொஷின் வந்து பார்த்திங்கன்னா அதே 2001 தான் கேட்டிருக்காங்க. In a counter flow heat exchanger, the hot fluid is cooled from 110 degree Celsius to 80 degree, so which is capital T1 110 degree, capital T2 80 degree, by a cold fluid gets heated from 30 degree to 60 degree. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்மால் T1 அண்ட் இது வந்து ஸ்மால் T2. ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கனாலே வந்து பார்த்திங்க அப்படின்னா கவுண்டர் ஃப்ளோ டயக்ராமை ஃபஸ்ட்டு நீங்கள் போட்டுருங்க. போடும்போது உங்களுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் வந்து ஃப்ளூயிட் ஃப்ளோ நடக்கும்.
அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்எம்டிடி ஆஃப் த ஹீட் எக்ஸ்சேஞ்சர் கேட்டிருக்காங்க. இது ஆல்ரெடி பல தடவை பார்த்த கொஷின்ஸ் தான், ப்ரீவியஸ் வீடியோஸில் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ட்ரி டெம்பரேச்சர் ஆஃப் ஹாட் ஃப்ளூயிட் விச் இஸ் 110 டிகிரி. அண்ட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸிட் டெம்பரேச்சர் ஆஃப் ஹாட் ஃப்ளூயிட் விச் இஸ் 80 டிகிரி. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் டைரக்ஷனில் என்ட்ரி பாயிண்ட் ஆஃப் கோல்டு ஃப்ளூயிட் விச் இஸ் 30 டிகிரி. அண்ட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸிட் டெம்பரேச்சர் ஆஃப் கோல்டு ஃப்ளூயிட் விச் இஸ் 60 டிகிரி. ஸோ இப்போ இந்த எண்டில் வந்து டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா விச் இஸ் θ1. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா 110 மைனஸ் 60 டிகிரி வரும். சாரி 80 டிகிரி கொடுத்துருக்காங்க, 60 டிகிரி. ஓகே. ஸோ இந்த எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா θ1 வேல்யூ கண்டுபிடிங்க. அதே மாதிரி இந்த எண்ட்லேயும் θ வேல்யூ கண்டுபிடிங்க விச் இஸ் டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ். அது வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் T2 மைனஸ் ஸ்மால் t1 வரும் விச் இஸ் 80 டிகிரி மைனஸ் 30 டிகிரி. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் 50 டிகிரி தான் வருது, மேலேயும் θ1லையும் பார்த்தீங்க அப்படின்னா 50 டிகிரி தான் வருது. ஸோ θ1ம் θ2ம் சேம். இது எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அகெயின் பேலன்ஸ்டு கவுண்டர் ஃப்ளோ. ஸோ இது ஒரு பேலன்ஸ்டு கவுண்டர் ஃப்ளோ ஹீட் எக்ஸ்சேஞ்சர். ஸோ இந்த கேஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா θ1 தான் வந்து பார்த்தீங்கன்னா θLMTDன்னு சொல்லிடலாம், இல்லை AMTDன்னு அப்படிங்கிறது சொல்லிடலாம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் A 20 டிகிரி, ஆப்ஷன் B 30 டிகிரி செல்சியஸ், ஆப்ஷன் C 50 டிகிரி செல்சியஸ் அண்ட் ஆப்ஷன் D 80 டிகிரி செல்சியஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ தான் கால்குலேட் பண்ணோம். கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் C. ஓகே. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஷின்குள்ளே போகலாம். இதுவும் அதே இயர் 2001 தான் கேட்டிருக்காங்க. இன் அ கவுண்டர் ஃப்ளோ ஹீட் எக்ஸ்சேஞ்சர் த ப்ராடக்ட் ஆஃப் ஸ்பெசிஃபிக் ஹீட் அண்ட் மாஸ் ஃப்ளோ ரேட் இஸ் சேம் ஃபார் ஹாட் அண்ட் கோல்டு ஃப்ளூயிட். If NTU is equal to 0.5, the effectiveness of the heat exchanger is very very important question. இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து இனிமேல் இருக்கிற ஃபர்தர் கேட் பேப்பர்ஸ்லையும் கேட்கறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் A 1, ஆப்ஷன் B 0.5, ஆப்ஷன் C 0.33, ஆப்ஷன் D 0.2. ஸோ அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா ப்ராடக்ட் ஆஃப் மாஸ் ஃப்ளோ ரேட் ஆஃப் ஹாட் ஃப்ளூயிட் இன்டு ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் ஹாட் ஃப்ளூயிட் இஸ் சேம் அஸ் தட் ஆஃப் மாஸ் ஃப்ளோ ரேட் ஆஃப் கோல்ட் ஃப்ளூயிட் இன்டு ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் கோல்ட் ஃப்ளூயிட். நமக்கு இதுக்கு பேர் தெரியும், தெர்மல் கெப்பாசிட்டி மினிமம். அண்ட் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா தெர்மல் கெப்பாசிட்டி மேக்ஸிமம். ஸோ தெர்மல் கெப்பாசிட்டி மினிமம், தெர்மல் கெப்பாசிட்டி மேக்ஸிமம் சேம் அப்படின்னா நம்ம இவ்வளோ நேரமாக பார்த்துட்டு இருக்க கொஷின் தான். ஸோ பேலன்ஸ்டு கவுண்டர் ஃப்ளோ. ஸோ இந்த பேலன்ஸ்டு கவுண்டர் ஃப்ளோவை பொறுத்த வரைக்கும் நமக்கு வேறு என்னென்னலாம் தெரியும், இன்ஃபர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட் லைன் டெம்பரேச்சர் டிஸ்ட்ரிபியூஷன் பேட்டர்ன் இருக்கும் அப்படிங்கிறத ஒரு கொஷினாக பார்த்தோம். நெக்ஸ்ட் வேறு என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா θLMTD வில் பி சேம் as that of θAMTD and which is same as that of either θ1 or θ2 அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். அப்புறம் வேறு என்ன சொல்லலாம் அப்படின்னா தெர்மல் கெப்பாசிட்டி ரேஷியோ வில் பிகம் 1 பிகாஸ் உங்களுக்கு தெரியும் C அப்படிங்கிறது வந்து C minimum by C maximum. பட் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் C minimum C maximum சேம், அப்போ C வேல்யூ 1. இப்போ அவங்க என்ன கொஷின் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் யூனிட்ஸோட வேல்யூ 0.5ன்னு கொடுத்துட்டாங்க. அவங்க எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் த ஹீட் எக்ஸ்சேஞ்சர் கேட்குறாங்க. அப்போது உங்களுக்கு எஃபெக்டிவ்னஸோட ஃபார்முலா வந்து தெரியணும். அண்ட் ஃபார் கவுண்டர் ஃப்ளோ அதில் C வேல்யூ 1ங்கிறத நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ ஃபார் கவுண்டர் ஃப்ளோ வித் சேம் ஹீட் கெப்பாசிட்டிஸ், அதாவது C வேல்யூ 1 அப்படிங்கிறது மெயின் ஃபார்முலா ஆஃப் எஃபெக்டிவ்னஸ். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த கொஷினில் உங்களுக்கு சொல்யூஷனில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அதில் கொண்டு போய் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எஃபெக்டிவ்னஸ் எக்ஸ்பிரஷன் இந்த மாதிரி ரெடியூஸ் ஆகும். இந்த ரெடியூஸ் ஆன அந்த எக்ஸ்பிரஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் NTUக்கு பதிலாக 0.5ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இல்லைனா பேலன்ஸ்டு கவுண்டர் ஃப்ளோக்கு இந்த ஃபார்முலாவை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். எய்தர் நீங்கள் கவுண்டர் ஃப்ளோ ஃபார்முலாவில் C = 1ங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணி நீங்கள் இந்த எக்ஸ்பிரஷன் கொண்டு வரலாம், இல்லைனா இந்த ஃபார்முலாவே நீங்கள் டேரெக்டாக ஞாபகம் வச்சுக்கலாம். NTU by 1 plus NTU is valid for balanced counter flow. ஸோ அவங்க கொஷினில் கவுண்டர் ஃப்ளோ தான் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் தான் கொடுத்துருக்க டேட்டாஸ் வச்சு இட் இஸ் அ பேலன்ஸ்டு கவுண்டர் ஃப்ளோ அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறீங்க. அண்ட் NTU வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா இட் இஸ் கம்மிங் அரவுண்ட் அஸ் 0.5 by 1.5. ஸோ அப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா 5/15. ஸோ அப்போ 1/3. ஸோ அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 0.333. ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் C 0.333. ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான கொஷின், ட்ரிக்கியாக இருக்குது, பார்த்துக்கோங்க. இப்போது நம்ம நெக்ஸ்ட் கொஷின்குள்ளே போகலாம். ஸோ இது வந்து அகைன் அசர்ஷன் அண்ட் ரீசன் டைப். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஆல்ரெடி நம்ம அசர்ஷன் அண்ட் ரீசன் டைப் கொஷின்ஸை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன்ஸ் எல்லாமே சேம் தான். ஆப்ஷன் A வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அசர்ஷன் ட்ரூ, ரீசனும் ட்ரூ. ரீசன் தான் கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் ஆஃப் அசர்ஷன். ஆப்ஷன் B வந்து பார்த்தீங்கன்னா அசர்ஷன் ட்ரூ, ரீசனும் ட்ரூ, பட் ரீசன் வந்து நாட் கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் ஆஃப் அசர்ஷன். ஆப்ஷன் C வந்து பார்த்தீங்கன்னா அசர்ஷன் இஸ் ட்ரூ பட் ரீசன் வந்து ஃபால்ஸ். அண்ட் ஆப்ஷன் D வந்து பார்த்தீங்க அப்படின்னா அசர்ஷன் இஸ் ஃபால்ஸ் பட் ரீசன் இஸ் ட்ரூ. இந்த 4 ஆப்ஷன் எப்போவுமே சேமாக தான் இருக்கும், ஆர்டர் கூட மாற்ற மாட்டாங்க. ஸோ இப்போ நம்ம அசர்ஷன் பார்க்கலாம். இட் இஸ் நாட் பாசிபிள் டு டிட்டர்மைன் LMTD இன் அ கவுண்டர் ஃப்ளோ ஹீட் எக்ஸ்சேஞ்சர் வித் ஈக்குவல் ஹீட் கெப்பாசிட்டி ரேட்ஸ் ஆஃப் ஹாட் அண்ட் கோல்டு ஃப்ளூயிட். ஓகேவா?
நெக்ஸ்ட் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா பிகாஸ் த டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் இஸ் இன்வேரியன்ட் அலாங் த லென்த் ஆஃப் த ஹீட் எக்ஸ்சேஞ்சர். இதுதான் கொடுத்துருக்காங்க. கொஷின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இயர் 2002 கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம சொல்யூஷனுக்குள்ளே போகலாம். ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி. பிகாஸ் உங்களுக்கு ஈக்குவல் ஹீட் கெப்பாசிட்டிஸ் அப்படின்னு கொஷினில் கொடுத்துருக்காங்க. அசர்ஷனில் ஈக்குவல் ஹீட் கெப்பாசிட்டிஸ் இருக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு mass flow rate of hot fluid, specific heat of hot fluid is same as that of mass flow rate of cold fluid into specific heat of cold fluid, which is C minimum equal to C maximum. ஸோ இந்த கேஸை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பேலன்ஸ்டு கவுண்டர் ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பேலன்ஸ்டு கவுண்டர் ஃப்ளோவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சைடு நீங்கள் கால்குலேட் பண்ணுற θ1ம் θ2ம் வந்து பார்த்தீங்கன்னா சேமாக வந்துடும். ஸோ ஒரிஜினல் LMTD ஃபார்முலா வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு θ1 minus θ2 divided by ln of θ1 by θ2. பட் உங்களுக்கு θ1 θ2 சேம் அப்படிங்கிற கேஸில் வந்து உங்களுக்கு 0/0 வரும். which doesn't mean that அது வந்து ஒரு இன்டிடெர்மினன்ட் ஃபார்ம் கிடையாது. அது இன்டிடெர்மினன்ட் ஃபார்மில் இருக்குது. ஸோ அதை நம்ம வந்து எல்ஹாஸ்பிட்டல் ரூல் அப்ளை பண்ணி அதை வந்து AMTDயாக மாற்றி கண்டுபிடிக்க முடியும். ஸோ கண்டுபிடிக்க முடியுங்கிறது ஆன்சர், which is either θ1 or θ2. இது நம்ம ஆல்ரெடி நிறைய டைம் பார்த்துட்டோம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அசர்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இட் இஸ் நாட் பாசிபிள் டு டிட்டர்மைன் த LMTD அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பட் இது தப்பு, இட் இஸ் பாசிபிள் டு டிட்டர்மைன். ஸோ அப்போ அசர்ஷன் தப்புனா அதை வச்சிருக்க ஒரே ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான். ஸோ அப்போ ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்ட் ஆன்சர். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஷின்குள்ளே போகலாம். ஸோ இந்த கொஷினோட அதே சொல்யூஷன் தான். when C is equal to 1, LMTD becomes θ1 equal to θ2. LMTD is possible to determine in counter flow heat exchanger even though when the thermal capacity ratio is 1. Temperature difference between hot and cold fluid, reason வந்து பார்த்தீங்க அப்படின்னா it is same at every section. That is temperature difference is invariant because straight line pattern வந்து உங்களுக்கு ஃபாலோ ஆகும். அப்போ எல்லாமே சேமாக தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிடலாம். நெக்ஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அசர்ஷன் அண்ட் ரீசன் டைப் கொஷின் தான். இதுவும் அதே இயர் 2002 கேட்டிருக்காங்க. அசர்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன் அ லிக்விட் டு கேஸ் ஹீட் எக்ஸ்சேஞ்சர் ஃபின்ஸ் ஆர் ப்ரொவைடட் இன் த கேஸ் சைட். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின். இதை பேஸ் பண்ணி நிறைய கொஷின்ஸ் நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. ரீசன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா த கேஸ் ஆஃபர்ஸ் லெஸ் தெர்மல் ரெசிஸ்டன்ஸ் தேன் லிக்விட். ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈவன் TNPSCலையும் கேட்டிருக்காங்க ஃபார் கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீசஸ். ஸோ 4 ஆப்ஷன் அதே தான். ஆப்ஷன் ஏ வந்து பார்த்தீங்கன்னா அசர்ஷன் இஸ் ட்ரூ, ரீசன் இஸ் ட்ரூ அண்ட் ரீசன் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் அசர்ஷன். ஆப்ஷன் பி அசர்ஷன் இஸ் ட்ரூ, ரீசன் இஸ் ட்ரூ பட் ரீசன் நாட் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஃபார் அசர்ஷன். ஆப்ஷன் சி அசர்ஷன் இஸ் ட்ரூ, ரீசன் இஸ் ஃபால்ஸ். ஆப்ஷன் டி வந்து பார்த்தீங்கன்னா அசர்ஷன் இஸ் ஃபால்ஸ், ரீசன் இஸ் ட்ரூ. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லிக்விட் அண்ட் கேஸ் டைப் ஆஃப் ஹீட் எக்ஸ்சேஞ்சர் அப்படி யூஸ் பண்ணும்போது ஃபின்ஸ் வந்து கேஸ் சைடில் ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னு அசர்ஷன் சொல்லியிருக்காங்க. ரீசன் வந்து கேஸ் ஆஃபர்ஸ் லெஸ் தெர்மல் ரெசிஸ்டன்ஸ் தேன் லிக்விட். ஸோ சொல்யூஷனுக்குள்ளே போகலாம். கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி. ஜென்ரலாக எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் த ஃபின் பார்த்தீங்க அப்படின்னா ரூட் ஆஃப் PK/HA அப்படின்னு வரும். P அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரிமீட்டர் அண்ட் K வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெர்மல் கண்டக்டிவிட்டி, ability of the material to conduct the heat, and H வந்து பார்த்தீங்க அப்படின்னா heat transfer coefficient, and A வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏரியா. ஸோ இப்போ நமக்கு தெரியும் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்மியாச்சு அப்படின்னா எஃபெக்டிவ்னஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாகிடும், ஏன்னா டினாமினேட்டரில் இருக்குது. ஸோ ஃபின்ஸ் ஆர் ப்ரொவைடட் வேர் த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் இஸ் ஆக்சுவலி லெஸ். ஃபின்னோட மெயின் எய்மே வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் பை கன்வெக்ஷன் மோட நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு தான். ஸோ அதை எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எந்த சைடு ஃப்ளூயிடுக்கு வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் கம்மியாக இருக்கும் அந்த சைடு தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் ஃபார் கேஸ் அண்ட் லிக்விட் ரெண்டுமே கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா லிக்விடோட ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ அங்கே ஃபின்ஸ் தேவையில்லை. எங்கே குறைவாக இருக்கும் அந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபின்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபின்ஸ் ஷுட் பி ப்ரொவைடட் ஆன் த கேஸ் சைட். ஸோ கேஸ் ஆஃபர்ஸ் மோர் தெர்மல் ரெசிஸ்டன்ஸ். தெர்மல் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருந்ததுன்னா அப்போ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ரேட் கம்மியாயிரும். ஸோ ஆஸ் கம்பேர் டு லிக்விட். ஸோ அதனால் அந்த இடத்துல தான் நம்ம யூஸ் பண்ணோம். அதே நேரத்தில் இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸ்பிரஷன் வச்சு சொல்லலாம், தெர்மல் கண்டக்டிவிட்டி ஆஃப் த கேஸ் இஸ் ஆல்சோ லெஸ்ஸர் தேன் தட் ஆஃப் த தெர்மல் கண்டக்டிவிட்டி ஆஃப் த லிக்விட். ஓகேவா? ஸோ அப்போது கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி, விச் மீன்ஸ் அசர்ஷன் இஸ் ட்ரூ, கரெக்ட் தான். கேஸ் சைடு தான் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணணும் ஃபின்ஸை வென் கம்பேர் டு த லிக்விட் சைட். ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா தப்பு. கேஸ் ஆஃபர்ஸ் லெஸ் தெர்மல் ரெசிஸ்டன்ஸ் தேன் லிக்விட்னு தப்பு. தெர்மல் ரெசிஸ்டன்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ ரீசன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தப்பு. ஸோ அப்போ ஆப்ஷன் சி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்ட் ஆன்சர்.
ஸோ இது வரைக்கும் உள்ள கொஷின்ஸ் எல்லாமே பாருங்கள். டவுட் எதாவது இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.